Praise the Lord. கர்த்தர் மோசேயை கொண்டு 2.5 மில்லியன் இஸ்ரேலைட்ஸை எகிப்து தேசத்திலிருந்து வெளிக்கொண்டு வராரு. அவங்களை பாதுகாக்கிறாரு. அவங்களை காக்கும்படியாக ரெட்சியை பிளந்து அவங்களை வழி நடத்துறாரு. அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்க இந்த கிரேட்டஸ்ட் மிராக்கிளை அவங்கள பார்க்கும்படியாக இருக்கு. ஆனா 2.5 மில்லியன் பீப்புள்ல வெறும் 2 பேரு தான் 40 வருஷம் கழிச்சு கர்த்தர் அவங்களுக்காக வைத்திருந்த ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு போறாங்க. அத்தனை பேரும் கர்த்தர் அவங்களுக்காக செஞ்சதை அவங்க பார்த்த போதிலும் கூட அவங்க ரெட்சியும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட they stopped believing. இந்த 40 வருஷம் வனாந்திர பயணத்துல இந்த மக்கள் சந்தேகத்தால் நிரம்பி இருந்தாங்க, முறுமுறுத்தாங்க, ஐடில் வர்ஷிப் பண்ணாங்க, அது இல்லை இது இல்லைன்றத கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவங்களெல்லாம் லீட் பண்ண மோசேவையும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது எல்லாவற்றிலும் மேலும் அவங்க நன்றி உணர்வு இல்லாத மனிதர்களா அவங்க இருந்தாங்க. கர்த்தர் இவங்களுக்காக வைத்திருந்த அந்த ப்ராமிஸ் மேலேயும் அந்த ப்ராமிஸ் லேண்ட் மேலேயும் இவங்க கண்கள் இல்லாம அந்த வனாந்திர பயணத்தின் மேலதான் இவங்க கண்கள் இருந்தது. கர்த்தர் நம்மள ஒரு சூழ்நிலையில கொண்டு போகும்போது நம்ம கண்கள் அந்த சூழ்நிலை மேல இல்லாம கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த ப்ராமிஸ் மேல இருக்கணும். அதுதான் விசுவாசம். நம்ம ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்கா ரொம்ப விசுவாசத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சில நேரத்துல போக போக நமக்கு டவுட்ஸ் வரலாம். ஆனா அந்த காரியத்தை நம்ம விசுவாசத்தோட முடிக்கணும்னா நமக்கு எப்பொழுதும் கான்ஸ்டன்டா கர்த்தர் தேவை. See you in the next video. Keep praying, stay blessed. Thank you.